ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, என்டிபிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனில் வரும். அதே மாதிரி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வரும். இது நானாக சொன்னது கிடையாது. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ரயில்வேலேருந்து அஃபீஷியல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதில் ரயில்வேயோட கேலண்டர் 2024க்கான கேலண்டர் இருக்கும். ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் என்டிபிசி எக்ஸாம் எந்த மந்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், குரூப் டி எப்போ ரிலீஸ் பண்ணுவோம், ஏஎல்பி எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீட்டாக ஒரு கேலண்டராக சொல்லியிருந்தாங்க. அதுபடி ஏஎல்பி, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ, டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கே நம்ம என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூனில் எப்போனாலுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம். அப்போ ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எக்ஸாம் எப்போ மேம் இருக்கும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வரும். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஒரு 4 மாதம், கரெக்டாக 4 மாதம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் அலோகேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். ஸோ டோட்டலாக மினிமம் 3 மந்த்ஸு, மேக்ஸிமம் 4 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ ஜூன்லேருந்து ஒரு 4 மந்த்ஸ் கணக்கு பண்ணிங்க அப்படின்னா ஒரு செப்டம்பர் டு அக்டோபரில் நாம் வந்து எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்டிபிசி படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் டி எக்ஸாமும் எழுதுங்க. என்டிபிசி குரூப் டிக்கு வேறு சிலபஸ் கிடையாது. நீங்கள் என்டிபிசி படிச்சிங்க அப்படின்னா குரூப் டிக்கு தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குரூப் டி ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அப்போ இந்த குரூப் டியோட எக்ஸாம் அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே கதை தான். அதே ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ எக்ஸாம் நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா டிசம்பர் ஆர் ஜான்வரியில் நம்ம குரூப் டி எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னுமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை, இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணலை, ரயில்வே எக்ஸாம்னா என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு மொத்தமே 4 மாதம் தான் ஆகும். அதுக்கான 120 நாளுக்கான ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது என்டிபிசிக்கான ஸ்டடி பிளானு. இந்த பிளானை நீங்கள் குரூப் டிக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா குரூப் டி அண்ட் என்டிபிசியோட சிலபஸ் எல்லாமே சேம் தான். லெவல் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும் மாறும். என்டிபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 2 லெவல் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBT 1, CBT 2 இருக்கும். குரூப் டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும், CBT மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த CBT 1 லெவலில் தான் இந்த குரூப் டியில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, என்டிபிசிக்கே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு கிளியர் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா குரூப் டிலாம் சர்வ சாதாரணமாக கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த 2024 ஒரு முடிவில் உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வாய்ப்பு என்டிபிசி அண்ட் குரூப் டி. ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக உங்களுக்கான 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 120 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ண போகிறோம்னா ரயில்வேல வரக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ சிலபஸ்ஸு மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு இது எல்லாமே கவர் பண்ணி ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த 4 மாதத்துக்கான ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளானை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஈவினிங் உள்ள வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 120 டேஸ், ஒரு 120 இல்லைனா 115 டேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 120 டேஸுக்கு அப்புறம் இன்னொரு 20 டேஸ் டைம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 20 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 வீடியோஸ் இருக்கும். அந்த 70 வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் ஈவினிங் உள்ள கிளாஸில் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். டே 1ல் என்ன பண்ணணும், டே 2ல் என்ன பண்ணணும், இந்த 120 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்ட் எப்படி எடுக்கணும், அந்த டெஸ்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஸ்கோர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் எல்லாமே முழுக்க நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தது தான். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டுமே போதுமானது. நீங்கள் ரயில்வேயோட என்டிபிசி குரூப் டி கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸஸ் மட்டுமே போதுமானது. கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். கரெக்டாக ஒரு 4 மாதம்
உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நான் ஈவினிங் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு எஸ்டர்டே வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஆஃபரை இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னைக்குள்ள ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 1499 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ணால் போதுமானது. ஸோ எஸ்டர்டேவே ஆஃபர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் எஸ்டர்டே மிஸ் பண்ணியிருந்தாலோ, அதுக்கு முந்தின நாள் ஆஃபர் சொல்லும்போது அந்த டைமில் மிஸ் பண்ணியிருந்தாலோ, ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த ஆஃபர்லையே ஜாயின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1499 மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி தெரியாத பிகினர்ஸ் வந்து ஏற்கனவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்னால் என்ன, அதில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓவராலாக சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். நம்ம ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்லேருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதும். ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043379345 78068542288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி, நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு, டெலகிராம் சேனலோட லிங்க்கு, டெலகிராம் குரூப்போட லிங்க்கு எல்லாமே வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம், நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஜிபே நம்பர் ஆர் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு பேக் எண்ட்லேருந்து டீம் வந்து கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம்னா, ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் திருப்பி சொல்லிட்டேன், ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் வந்து இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். ஓகே, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மேம் எனக்கு கோர்ஸ் வேண்டாம், எனக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் மேம் ஃப்ரீ மெட்டீரியல் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கும் 1 by 1 வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்னு பாருங்கள். ஸோ அதனால தான் ஆப்பில் போட்டு வச்சிட்டோம். நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு 3 கோடு இருக்கும். உங்கள் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஆர்கனைசேஷனோட கோடு இருக்கும். இந்த இடத்துல ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கணுன்னா அது பக்கத்தில் வீடியோஸ் இருக்கும், அதில் ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்துக்கலாம். இல்லை ஃப்ரீயாக டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும், டாபிக் வைஸ் டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும்னா இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லை, கையில் படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு கூட தெரியாது, ரயில்வே எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம யூடியூப் சேனலையும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்லை நம்ம கொடுத்துருக்க ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஓகே, ஸோ இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முந்தின வீடியோஸில் நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 9043379345 78068542288 இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பற்றின ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் பற்றின என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு எப்போனாலும் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா எல்லா ஃபீல்டுலையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ரயில்வேலையும் சரி, பேங்க்லேயும் சரி, எஸ்எஸ்சிலையும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டேஜில் என் கூட இருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ என் கூட ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லா செக்டார்லையுமே. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி
உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம் பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, ஒரு 20 வயசு தான் ஆகுது, பிகினராக இருக்கேன், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நான் போகணும், உள்ளே போகணும், அதுக்கான ரிட்டன் டெஸ்ட் நான் பாஸ் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே போகணும், அதுக்கான ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே நான் பாஸ் பண்ணணும், அதுக்கான கைடன்ஸ் வேணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் டீமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டெய்லி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஷார்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ரயில்வேல உள்ள கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் லைனராக ஒரு 30 செகண்ட்ஸோ ஒரு 40 செகண்ட்ஸ் வீடியோவாக தான் இருக்கும். அந்த 30 செகண்ட் 40 செகண்ட் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணும்போது 1 or 2 கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிடலாம். அந்த கொஷின் அப்படியே எக்ஸாமுக்கு வரப்போகுது ரிப்பீட்டடாக. 1 மார்க் 2 மார்க்கும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் யூடியூப்பில் வரக்கூடிய ஷார்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வேறு என்னெல்லாமோ ஷார்ட்ஸ்லாம் இருக்குது யூடியூப்பில். உங்களோட ஃப்யூச்சருக்கு, உங்களோட அந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஷார்ட்ஸை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம யூடியூப்பில் மட்டுமே ஷார்ட்ஸ் மட்டுமே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்தாலே நிறையா ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், மேக்ஸ் ரீசனிங் கொஷினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ யூடியூப்பில் டெய்லி வரக்கூடிய ஷார்ட் வீடியோஸ் பாருங்கள். டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 3 ஷார்ட், மேக்ஸிமம் 5 ஷார்ட்ஸ் வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி ஈவினிங் வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ யூடியூபையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் திருப்பியும் நான் சொல்கிறேன், இன்னைக்குள்ளே நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா வெறும் 1499 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் வந்து நேற்றே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் சில ஸ்டூடெண்ட்டுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆப்போட லிங்க்கு, டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க, என்ன டவுட்டாக இருந்தாலும். ஓகேவா? ஸோ ஈவினிங் இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்டடி பிளானில் என்னெல்லாம் படிக்க போகிறோம், எப்படி கவர் பண்ணணும், அது மாதிரி டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் ஈவினிங் வரக்கூடிய வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை இன்னும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயோ இல்லை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க்யூ.